ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, உலகத்திலே டிசம்பர் 25 வந்துவிட்டால் இந்த இந்திய நாட்டிலே பன்முக தன்மை கொண்ட சமூகங்களாக வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவர்கள் என்று எம்மதம் சம்மதம் என்ற ஒரு எண்ணத்தில் வாழக்கூடிய இந்த நாட்டில், குறிப்பாக அதில் கிறிஸ்துவர்களாக வாழக்கூடிய யூதர்கள், டிசம்பர் 25 வந்துவிட்டால் அந்த தினத்தை இயேசு பிறந்த தினமாக, இயேசு அவர்கள் பிறந்த தினத்தை ஞாபகம் வைத்து ஆண்டுதோறும் பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். தற்போதைய உலகத்தில் பெரும் மதமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதம் ஒரு பக்கம் அது பெரிய மதமாக இருந்தாலும், மறுபக்கம் கிறிஸ்துவ மதத்தில் பல குழப்பங்கள் இருக்கிறது. பல காலங்களாக அந்த குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மதத்திற்குள்ளே பல கடவுள்கள் என்ற குழப்பம் காலங்காலமாக இருக்கிறது. அதை விளக்குவதாக இருந்தால், ஈசா கடவுள் என்று சொல்லுவார்கள், இயேசு இல்லை, ஈசா கடவுள் இல்லை, அவருடைய தாயார் மரியம்மாள் அவர்கள் கடவுள் என்பதாக சொல்லுவார்கள். இல்லை, மரியம்மாளும் கடவுள் இல்லை, புனித ஆவி கடவுள் என்று சொல்லுவார்கள். ஒரு கட்டத்துல ஈசாவும் கடவுள் இல்லை, மரியம்மாளும் கடவுள் இல்லை, புனித ஆவியும் கடவுள் இல்லை, மொத்தமா ஒரே போடு 3 பேரும் கடவுள் என்று சொல்லுவார்கள். இந்த குழப்பம் காலங்காலமாக அந்த மதத்திற்குள்ளே நீடித்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆன், பைபிள், அதாவது இஞ்சில் வேதம், இந்த 2 வேதங்களும் அல்லாஹ்வால் தரப்பட்டது. ஈசா நபிக்கு இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டது, முஹம்மது நபிக்கு குர்ஆன் வேதம் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வேதம் கொடுக்கப்பட்ட சகோதரர் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஆனால் ஈசா நபியுடைய வருகை இன்னைக்கும் அந்த மதத்திற்குள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈசா வரமாட்டார், ஈசாவை நாங்கள் கொன்று விட்டோம், ஈசாவை நாங்கள் சிலுவையிலே அறிந்து விட்டோம் என்று இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துவ மதத்திலே ஒரு ஆழமான நம்பிக்கையில் அந்த மக்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈசா மீண்டும் வருவார் என்ற ஆணித்தரமான உண்மையை உலகத்திலே குர்ஆனை தவிர வேற எந்த வேதமும் தெளிவாக இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஏறக்குறைய 1500 ஆண்டு காலமாக குர்ஆன் கம்பீரமாக சொல்கிறது, ஈசா மீண்டும் வருவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுவான், லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸத்து வமா மின் இலாஹின் இல்லல்லாஹ் வாஹிதுன் வ இல்லம் யதஃபக்கரு அம்மா யகூலூன லயமஸ்ஸன்னல்லதீன கஃபரு. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பார்த்து கேட்கிறான், அந்த மதத்திற்குள் எல்லோரும் 3 பேரும் கடவுள் என்று சொல்கிறார்கள், அது அல்லாஹ்வையும் சேர்த்துக்கிட்டாங்க. புனித ஆவின்னு சொல்றாங்கல்ல, அது அல்லாஹ்வையும் சேர்த்துக்கிட்டு கடவுள் சொல்றதுனால, அல்லாஹ்வுடைய கடவுள் விஷயத்துல ஈசாவையும் மரியமையும் கூட்டாக சேர்த்ததுல அல்லாஹ்வை சேர்த்ததுனால அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், 3 கடவுள் விஷயத்தில் என்னையும் நீங்கள் ஒருவராக சேர்த்து என்னை கடவுள் என்ற மறுப்பாளராக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லும்போது சொன்னான், நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மறுப்பாளர்கள், அல்லாஹ்வாகிய என்னை நீங்கள் மறுத்து விட்டீர்கள் என்பதாக ஈசா நபியுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகிறார். காரணம் என்ன? ஈசா நபி ஹயாத்தாக வாழ்ந்த பொழுது அந்த மக்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அழைக்கவில்லை, புனித ஆவி என்று அழைத்தார்கள். அல்லாஹ்வுடைய சான்றை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஈசாவை தந்தை துணை இல்லாமல் தந்ததின் காரணத்தினால் என்னமோ ஏதோ, பொதுவாக குழந்தை பிறந்தால் பெற்றோர்கள் இருவரும் தேவை, தந்தை இல்லாமல் பிறந்ததினால் இவர் கடவுள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். ஒரு ஆண் துணை இல்லாமல் குழந்தை எப்படி பெற்க முடியும் என்ற ஒரு இயற்கைக்கு மாற்றமாக இப்படி தவறாக சிந்தித்தார்கள். மரியமும் ஒரு கடவுளாக இருப்பார்கள் என்று. இந்த 3